கொண்டு வந்திருக்கேன் பாரு. எனக்கான பால் இன்னைக்கு காலையிலேயேவா? எப்போ உன்னை தனியா பார்க்க வந்தாலும் அந்த பொண்ணோட காதல் வலையில தான் நீ இருக்க. இன்னைக்கு நீ தனியா இருக்கிறத பார்த்தேன், அதனாலதான் உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கலான்னு வந்தேன். உன் சந்தோஷத்துக்காக இத கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். என் சந்தோஷம் தானம்மா உங்க நோக்கம். வீரா, 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 நீயா? நீ என்ன பயமுத்திட்ட? நீ பயப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்திருக்கேன். நாம 2 பேரும் சேர்ந்து வீராவை தேடுவோம். சரி, வா வா வா. அந்த மீனவ பொண்ணு எங்க போயிட்டா? இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா? உனக்கு தெரியும்ல வீரா, நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். ராணி ஐராவதி விஜயநகரத்தை ஆட்சி புரியலாம், ஆனா ராணி ஐராவதியுடைய மனச ஆட்சி புரியறது நீ மட்டும்தான். எனக்கும் இந்த உலகத்துல உங்களை விட பெருசு வேற எதுவும் இல்லம்மா. இருக்காளே உன் மனைவி. இந்த அரண்மனை முழுக்க நான் தேடிட்டேன், அறைகள், மாடம். ஆனா இந்த வீரன் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே. அவன் மனுஷனா மாயாவியா? ஏமா, உன் புருஷனை பத்தி என்ன இப்படி எல்லாம் சொல்ற? பின்ன எப்படி சொல்ற? ஒரு பொண்டாட்டி இப்படி தேடுறா, ஆனா புருஷன் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போய் மறைஞ்சிட்டான். இளவரசர் வீராவை பாத்தியா? நெருப்பு மேல நின்று உடற்பயிற்சி செய்யறாரு. நீ எரியற நெருப்பு தான் பார்த்த, நான் இளவரசரோட பறந்து விரிந்த மார்பை பார்த்தேன். ஆண்மகன்னா அவருதான். அவரு சிங்கமாரியில உடற்பயிற்சி செய்யறாரு. பாத்தியா, உன் புருஷன் உடற்பயிற்சி கூடத்துல இருக்காரா? போய் பார்க்கலாமா? எங்க போய் தொலைஞ்சா? ஏன் பார்வையில இருந்து தப்பிட்டா? அம்மா, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இந்த உலகத்துல உங்களை விட பெருசு வேற எதுவும் இல்லை. ஆமாப்பா, உலகத்தோட பார்வையில சந்திரகாந்தா உன்னுடைய மனைவி. நான் அவளோட மாமியார். ஆனா விஜயநகரத்து மருமகை இல்ல. அவ பெரிய மந்திரவாதின்றது நமக்கு மட்டும்தானப்பா தெரியும். அவ உன்னோட அம்மாவையே செய்வினையால கட்டுப்படுத்தி வச்சிருக்கா. இன்னைக்கு ராத்திரி சந்திரகாந்தாவை என்கிட்ட கூட்டிட்டு வா. அவ ஒருவேளை வர மறுத்தா, இல்ல 1000 கேள்வி கேட்டா நீ அவளுக்கு பதில் கூறு. இன்னைக்கு நீ அவளை என்கிட்ட எப்படி கூட்டிட்டு வரேன்றத நீ யோசி. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ வீரா, இன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தாலும் சரி, உன் வழியில யார் தடுக்க நினைச்சாலும் நீ நிக்க கூடாது. இன்னைக்கு நீ அவளை எப்படியாவது என்கிட்ட கூட்டிட்டு வந்தாகணும். பௌர்ணமி ராத்திரியான இன்னைக்கு அவ செஞ்ச செய்வனைய நான் உடைச்சே ஆகணும். அப்ப நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் நின்னே ஆகணும். புரிஞ்சுதா? சரிம்மா, நீங்க சொன்னது நடக்கும். உடற்பயிற்சி கூடம் அந்த பக்கம் இருக்கு. இன்னைக்கு நான் கொடுத்த பால்ல வெறும் மயக்க மருந்து மட்டும் இல்ல, என்னுடைய தந்திரமும் இருக்கு வீரா. அந்த சந்திரகாந்தாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் யார் கட்டுப்படுத்தினாலும் நீ கட்டுப்பட மாட்ட.
அந்த ஆண்டவன் புண்ணியத்துல எதுவும் நடக்கல. உன்னை எடுத்து வளர்த்த நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நீ என்னோட புள்ள இல்ல. நான் உன்னை பெத்தவ இல்ல, எடுத்து வளர்த்தவ மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கனா? எப்பவும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், அதுதான் நீ வீரா. என்ன வீரா இங்கேயும் இல்ல? அவர் அறைக்கு போயிருப்பாரு. வா உமாங். ஆ, சந்திரகாந்தா, இவ அறையில இல்லைன்னா எங்க போயிட்டா? வீரா, நான் தேசிங். என்ன பண்ற? என்னாச்சு? உன்னதான் நான் தேடி வந்துகிட்டு இருக்கேன். போயிடு. வீரா நில்லு, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசி ஆகும். அப்புறம் பேசலாம். வீரா, அப்புறம் ரொம்ப தாமதமாயிடும். பீமாக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு வீரா. யார் பீமா? அவனை பத்தி என்கிட்ட ஏன் சொல்ற? என்ன? யார் பீமாவா? வீரா, உனக்கு என்னாச்சு? சந்திரகாந்தோட அப்பா பீமா. அவருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. அவர் சந்திரகாந்தாவை பார்க்க விரும்புறாரு. அதுக்கு என்னைக்கு சந்திரகாந்தா எங்கேயும் வரமாட்டா. என்னைக்கு அவ வீரா, 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 வீராக்கு என்னாச்சுன்னு தெரியல. நிச்சயமா ஏதோ தப்பு நடந்திருக்கு. அப்ப இந்த மீனவ பொண்ணோட அம்மா அப்பா அங்கதான் இருக்காங்களா? இந்த தகவலை நான் இப்ப போய் ராணி கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு பதிலா நாம அந்த சின்ன வீட்லயே இருந்திருக்கலாம். எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும். இது எவ்வளவு பெரிய அரண்மனை. வீரா எங்க இருக்காருன்னே தெரியலையே. என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நிறைய பேருக்கு சாப்பாடு செய்யணும், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. மறுபடியும் நான் எப்படி பண்றது? உமாங், அங்க பாரு, அவங்க 2 பேரும். சோனாக்ஷியும் சதாக்ஷியும். அவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க? வா போய் பார்க்கலாம். எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. நீங்க 2 பேரும் இங்கயா? நீங்க 2 பேரும் நீங்க யாரு? ஏன் அவங்கள திட்டுறீங்க? கண்டுபிடிக்கல. ஆமா, கண்டுபிடிக்கல. இளவரசி அம்மா, இவங்க 2 பேருக்கிட்டையும் சாப்பாடு செய்ய சொல்லியிருந்தேன். ஆனா பாருங்க, சாப்பாடு எல்லாத்தையும் வீணாக்கிட்டாங்க. அது மட்டுமா, மொத்த சமையலும் வீணாக்கிட்டாங்க. இது இல்லாம நான் ஏற்கனவே சமைச்சு வச்சிருந்த சமையலையும் கொஞ்சம் கூட வைக்காம மொத்தமா சாப்பிட்டாங்க. நாங்க எதுவுமே சாப்பிடல. எங்க மேல வீணா பழிய போடுறாரு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம்னு எங்க மேல இப்படி பழிய போடாதீங்க. இங்க பாருங்க, நடந்தது நடந்துருச்சு. இனி திட்டாதீங்க. நீங்க திரும்ப சமையல் பண்ணிடுங்க. சரிங்க இளவரசி அம்மா. அப்புறம் நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. சந்திரகாந்தா, இவங்க 2 பேரும் ஏன் காப்பாத்தன? திட்டு வாங்கட்டும்னு விட்டுருக்க வேண்டியதானே? சூரிய நகரத்துல இவங்க 2 பேரும் உன்னை என்ன பாடுபடுத்தினாங்க? கிள்ளுனா எனக்கு என்ன ஆகும்? என்னை எல்லாம் அடிச்சா கூட எனக்கு வலிக்காது. வாய் மூடு. 2 பேரும் வாய் மூடுங்க. 2 பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? வீரா, அது வந்து வீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு பிடிக்கலல்ல? அதனால தான் எங்க அப்பா எங்க 2 பேரையும் உன்னை பாத்துக்கிறதுக்காக அனுப்பி வச்சாரு. நீ நல்லா இருக்கல்ல? 2 பேரும் தனியா வந்தீங்க? இல்ல க்ரூர் சிங்கோட வந்தோம். அப்ப க்ரூர் சிங் எங்க? காணாம போயிட்டான். எங்க போனான்னு தெரியல. எங்களை அரண்மனையில விட்டுட்டு அப்படியே காணாம போயிட்டான். வேலைக்காரங்க கெட்டப்ல அலைஞ்சிட்டு இருக்கோம். உங்களை பார்த்தா கூட அப்படித்தான் இருக்கீங்க. உமா, இங்க பாருங்க, க்ரூர் சிங் எங்க இருக்கான்னு தெரியற வரைக்கும் நீங்க 2 பேரும் பணிப்பெண்களாவே இருங்க. நீங்க 2 பேரும்